Hello everyone, welcome back to the channel. இந்த வீடியோல நம்ம HLOOKUP அப்படிங்கிற எக்ஸல் ஃபார்முலா பத்தி தான் பார்க்க போறோம். VLOOKUP ஃபார்முலா பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. HLOOKUP அல்லது ஹரிசாண்டல் லுக்அப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு டேட்டாவை ஹரிசாண்டலா அல்லது ரோ வைஸ் சர்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இப்போ பிராக்டிகலா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அகைன் இப்போ நம்ம வந்துட்டு ஆன்லைன் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நான் ஒரு HLOOKUP அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நமக்கு HLOOKUP உடைய ஃபார்முலா. ஸோ அகைன் இதுலேயும் சேம் தான். லுக்அப் வேல்யூ டேபிள் அரே, ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா VLOOKUPல வந்து நம்ம காலம் இண்டெக்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இங்கே HLOOKUPல ரோ இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம ரோ வைஸ் டேட்டாவை சர்ச் பண்ணுறதுனால ரோ இண்டெக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் அந்த ரேஞ்ச் லுக்அப் சேம் தான். ஸோ இங்கே லெட்ஸே நமக்கு ஒரு சாம்பிள் டேட்டா இருக்குது. ஸோ எப்போல்லாம் வந்து எனக்கு டேட்டா இந்த ஒரு ஃபார்மேட்டில் இருக்கோ, அதாவது இப்போ நமக்கு லாஸ்ட்டாக VLOOKUP இப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ நான் VLOOKUP உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறேன். அதாவது நமக்கு டேட்டாக்கு தகுந்த மாதிரி VLOOKUP அண்ட் HLOOKUP சூஸ் பண்ணிக்கலாம். காலம் வைஸ் நமக்கு டேட்டா சூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டா வந்து எப்படி இருக்குது, ஐடி நேம் சேலரிங்கிறது நமக்கு காலம் வைஸில் இருந்துச்சு. அண்ட் HLOOKUPல ஐடி நேம் சேலரிங்கிறது எனக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரோ வைஸாக இருக்குது. ஒவ்வொரு ரோலையும் ஒரு ரெக்கார்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அப்போ எனக்கு ரோ வந்து அதாவது ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், காலம் வைஸில் ரெக்கார்ட் இருக்குது. VLOOKUPல எனக்கு ரோ வைஸில் ரெக்கார்ட் இருக்குது. அப்போ நான் காலம் வைஸில் தான் சர்ச் பண்ணுவேன். அதே மாதிரி HLOOKUPல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோ வைஸில் தான் டேட்டாவை சர்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா HLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே இப்போ 103 உடைய சேலரி என்ன நம்ம செக் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ ஃபார்முலா போயிடலாம். HLOOKUP. ஸோ ஃபஸ்ட்டு லுக்அப் வேல்யூ வந்து 102ன்னு வச்சுக்கலாமா, 102. அண்ட் டேபிள் அரே, ஸோ இந்த டேபிள் அரே நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரோ இண்டெக்ஸ். இப்போ எனக்கு இவங்களோட சேலரி வேணும்னு நினைக்கிறேன். ஸோ 1 2 3 தேர்ட் ரோ. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த எக்ஸாக்ட் மேட்சை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நவ் வி கேன் சி எனக்கு டேட்டா வந்துருச்சு. அதாவது நம்ம சர்ச் பண்ணக்கூடிய டேட்டா வந்துட்டு நம்மளோட ரேஞ்சில் ஃபஸ்ட்டு ரோவாக இருக்கணும். அது ஒன்று தான் வந்து நீங்கள் HLOOKUPல பார்த்துக்கணும். VLOOKUPல என்ன பார்த்தோம், நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய டேட்டா வந்து காலமில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா, காலம் ஃபஸ்ட்டு காலமாக இருக்கணும்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம HLOOKUPல நம்ம சர்ச் பண்ணக்கூடிய டேட்டா வந்துட்டு ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்துட்டு நேம் பேஸ் பண்ணி சேலரி ஃபெச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபார்முலா எழுதுகிறேன், HLOOKUP. ஸோ லுக்அப் வேல்யூ வந்து 102ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் டேபிள் அரே வந்து சேம், இதே நம்ம டேபிள் அரேவை எடுத்துக்கலாம். அண்ட் ரோ இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லைக் சேலரி வேணும் இல்லையா, ஸோ சேலரி கொடுக்குறேன். ஓகே. அண்ட் ஃபால்ஸ். ஸோ எக்ஸாக்டாக நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணால் அதே ஃபார்முலா தான். ஸோ திஸ் வில் ஒர்க். ஏன் நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி கொடுத்துருக்கோம். இப்போ எனக்கு ஐடி பேஸ் பண்ணி வேணால் எனக்கு நேம் பேஸ் பண்ணி நான் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், ஸோ நேம் கொடுக்குறேன். லெட்ஸ் ராம் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே, கேன் யூ சி எரர் வருது. ஏன், பிகாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரோவில் இருக்குது. நம்மளோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ரேஞ்சை வந்து மாற்றணும். ஸோ இந்த ரேஞ்சை வந்து we need to change like this. Now we can see, okay, give me a second. So அண்ட் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னா நம்ம இண்டெக்ஸ் ரோ இண்டெக்ஸ் என்ன ஆகும், நமக்கு செகண்ட் ரெண்டுன்னு மாறிடுமா. ஸோ நவ் இட் இஸ் கெட்டிங் த வேல்யூ, யூ ஆர் கெட்டிங் த வேல்யூ, ரைட். ஸோ ராம் அப்படிங்கிறவங்களுடைய சேலரி என்ன அப்படிங்கிறத நம்ம கெட் பண்ணிட்டோம். அப்போது நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா VLOOKUPல ஃபஸ்ட்டு காலமாக இருக்கணும், HLOOKUPல ஃபஸ்ட்டு ரோவாக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு மேலேருந்து கீழே, அதாவது டாப்லேருந்து டவுன் வரைக்கும், டவுன் அந்த சர்ச் தான் நம்ம பண்ண முடியும், டவுன்லேருந்து அப் சர்ச் பண்ண முடியாது. எப்படி நமக்கு VLOOKUPல வந்துட்டு ஒன்லி வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மட்டும் தான் சர்ச் பண்ண முடியுமோ, அதே மாதிரி HLOOKUPல வந்து நமக்கு மேலேருந்து தான் கீழே இந்த டைரெக்ஷன், டாப் டு பாட்டம் டைரெக்ஷனில் தான் நம்மளால் சர்ச்சிங் பண்ண முடியும். அண்ட் கீழே இருந்து, அதாவது பாட்டம்லேருந்து டாப்க்கு வந்து நம்மளால் சர்ச் பண்ண முடியாது. ஸோ இதுதான் HLOOKUP அண்ட் VLOOKUPல இருக்கக்கூடிய ஒரு லிமிட்டேஷன் கூட நம்ம வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம ஒரு மாடல் டேட்டா செட் கொடுத்துருக்கேன் ஆஸ் யூஷுவல். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா. லெட்ஸே எனக்கு ஹல்க் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது, ஒரு சூப்பர் ஹீரோ இருக்காங்க. இந்த ஹல்குடைய லொக்கேஷன் என்னங்கிறத நீங்கள் வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், HLOOKUP யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் அதோட ஆன்சர் போடுங்க. ஓகே, ஸோ டேக் அ மினிட். ஓகே, ஹோப் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஈக்குவல் டு HLOOKUP அண்ட் தென் நான் தேடக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க், ரைட், ஹல்க்.
அண்ட் நெக்ஸ்ட் டேபிள் அரே. ஸோ டேபிள் அரே நமக்கு நேம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் கரெக்டாக. ஸோ நான் நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் கரெக்ட். ஸோ நீங்கள் என்டையர் தான் இப்போ நீங்கள் ஹல்க்கு இங்கே பார்த்தோம்னா இதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது, அந்த என்டையர் டேபிளுமே தான் நம்ம சூஸ் பண்ணணும். அண்ட் இதில் எத்தனாவது காலமில் ரோவில் நமக்கு டேட்டா இருக்குது, லொக்கேஷனுங்கிறது 1 2 3 தேர்டு ரோவில் நமக்கு டேட்டா இருக்குது ரைட். அண்ட் ஃபால்ஸ் மேட்ச். ஸோ நவ் யூ கேன் சி வி காட் த ஆன்சர். அப்போ நான் லொக்கேஷன் பேஸ் பண்ணி நேமை சர்ச் பண்ண முடியும்னா சர்ச் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு இங்கே பாட்டம்லேருந்து டாப் அப்ரோச் நமக்கு அலோடு இல்லை HLOOKUPல. ஸோ மற்ற கொஷின்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகே, ஸோ ஹோப் இந்த வீடியோவில் நம்ம HLOOKUP பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் VLOOKUP இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் HLOOKUP அண்ட் VLOOKUP தெரிஞ்சுக்கணுங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு எக்ஸைட்டிங் அண்ட் பவர்ஃபுல்லான லுக்கப் ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த HLOOKUP அண்ட் VLOOKUPல இருக்கக்கூடிய லிமிட்டேஷனை அந்த லுக்கப் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கிளியர் பண்ணிடும். அதாவது லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப் எப்படி வேணாலும் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம், டேட்டாவை ஃபெச் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்முலாவை தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.